கிராமத்துக்கு நடந்தது என்ன? திருகோணமலை வானல கிராமத்தில் அமைக்கப்பட்ட கட்டடமே இது. கந்தளாயின் நீரை சேகரித்து 7 கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நீர் விநியோகிக்கும் நீர்த்தாங்கி ஒன்றை அமைப்பதாக அப்போது கூறினர். திட்டத்துக்காக 1 ஏக்கர் காணியை பெற்று ஊழியர் விடுதியையும் நீர்பம்பி அறையையும் முதலில் அமைத்தனர். குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்துடன் இணைந்ததாக சுமார் 1 ஏக்கர் நிலத்தில் பணியாளர் குடியிருப்பும் நீர்பம்பியும் கட்டப்பட்டது. உயரமான கோபுரம் ஒன்றை அமைத்து அதன் மேல் நீர்த்தாங்கி அமைப்பதற்கே திட்டமிட்டிருந்தனர். கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் நீர்த்தாங்கியை அமைப்பதற்காக செட்டலின் அடிக்கப்பட்டு கம்பிகள் கட்டப்பட்டு 12 வருடங்கள் கடந்துள்ளன. இன்று வரை கான்கிரீட்டிட்டு அந்த பணியை பூரணப்படுத்த முடியாமற் போயுள்ளது. உக்கிய கம்பிகள் மீது நீர்த்தாங்கியை அமைக்க முடியுமா? ஊழியர் விடுதி மற்றும் நீர்பம்பி அறை ஆகியன திறந்து வைக்க முன்னரே சேதமடைந்துள்ளன. இது பொதுமக்களுடைய பணம், காசி 15 கோடி ரூபாயை வீழ்நிறையமாக்கி எந்த பிரயோஜனம் இல்லாமல் இந்த கட்டடங்கள்லாம் இதெல்லாம் அப்படியெல்லாம் இறந்து போகுது. இந்த பணத்துக்கு இது முன்னால் உள்ள அரசாங்கங்கள் இதை வகை செல்லணும். என்ன காரணத்துக்காக இது நிப்பாட்டி வச்சிருச்சு? இதனை செய்ய முடியவில்லையாயின் 7 கிராமங்களுக்கு நெல் காய வைக்கும் இயந்திரங்களை அமைத்து கொடுத்திருக்க முடியும். நிதியை வீணடித்துள்ளனர். முழுமை பெறாத இந்த திட்டத்துக்காக சுமார் 15 கோடி ரூபாய் மக்களின் பணம் செலவிடப்பட்டுள்ளது. சீமெந்து, கம்பி ஆகியவற்றின் விலைகளை அதிகரிப்பதற்கு முன்னதாக இந்த அளவு பெருந்தொகை பணம் செலவாகியுள்ளதென்றால் இன்று இத்தகைய திட்டத்தை முன்னெடுக்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? அது மாத்திரமல்ல, இந்த திட்டம் பூரணப்படுத்தப்பட்டிருந்தால் வானல கிராமத்திலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் வாழும் சிறுநீரக நோயாளிகளுக்கும் சுத்தமான குடிநீரை வழங்கியிருக்க முடியும். இந்த திட்டம் இடைநடுவே தடைப்படுவதற்கு காரணம் என்ன? இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? இந்த கேள்விகளுக்கு இனி ஏனும் விடை தேட வேண்டுமல்லவா? மக்களின் பணம் வீண் விரயம் செய்யப்பட்டமையும் ஒரு குற்றச் செயலாகும். கிராமத்துக்கு நடந்தது என்ன?